பல கோடிகள் இருந்தால் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சில கோடிகள் இருந்தாலே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கடற்கரை நகரம் காயல்பட்டினம். காயல்பட்டினம் பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா? அந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்மலாக நான் லோக்கலில் ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்பில் தான் பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யூடியூப் சேனல் தான். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாரம்பரிய ரெசிபி அப்படின்றது எங்கேயுமே இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் அது. நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வணக்கம், என்னோட பேர் ஃபாயிசா காதர். என்னுடைய சொந்த ஊர் காயல்பட்டினம். நான் இப்போ இருக்கிறது திருப்பத்தூரில். வீட்டில் செல்ல பிள்ளையாக தான் நான் வளர்ந்தேன். வீட்டில் 4வது பொம்பளை பிள்ளை நான். ஸோ வீட்டில் ரொம்பவே செல்லம். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே திருத்துறைப்பூண்டியில் தெரசா ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் மன்னார்குடியில் செங்கமல தாயாரில் பிபிஏ முடித்தேன். நான் எம்பிஏ படிக்கணுன்ற ஒரு ஆசை, கொஞ்சம் எம்பிஏ போனேன். ஆனால் அந்த சூழ்நிலை காரணமாக என்னால் கண்டினியூஸாக படிக்க முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். சமையல் அப்படின்னாலே எனக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒரு சுட்டியான பொண்ணு தான் நான். தொடர்ந்து டிவிலாம் அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டிவியில் பார்த்து சமையல் பண்ணுவேன். புது புது ரெசிபீஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிராஃப்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வீட்டெல்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் இருந்தேன்னா இப்போ எப்படி காயல் சமையலுக்குள்ள ஒரு பிராண்டா வந்த அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சமையல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஆனா புது புது சமையல்லாம் நான் சமைப்பேன். பாரம்பரிய சமையல்ல எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. சொந்த ஊர் காயல்பட்டினம். அங்க பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய உணவுகள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு அம்மா வீட்டிலேயே இருக்கலாம், ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு சமைக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய லைஃப் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு பாரம்பரிய சமையல் மேல அப்படி ஒரு ஈடுபாடு அதிகம் அவங்களுக்கு. அம்மா சமையல் நல்லா பண்ணுவாங்க, சித்தி நல்லா சமையல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் அவங்க சமையலையே ருசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அப்பதான் நான் சமையல் புக்கை எல்லாமே அம்மாட்ட சித்திட்ட எல்லாத்திட்டையும் கேட்டு ரெசிபியாக எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ 5 கிலோவுக்கு மேலே ஆறுனுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஐடி ஃபீல்டில் இருந்ததுனால நாங்கள் ஒவ்வொரு ஊருக்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தோம். ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த புக்கையே தான் நான் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா அவங்களுக்கு பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது சுத்தமாக தெரியாதுன்றதுனால அந்த ரெசிபியை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது, அப்புறம் நோட்டு புக்கில் வர்ற அந்த மாச புத்தகங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நோட்டெல்லாம் பேப்பர்லாம் எழுதி கிழிச்சு ஒரு நோட்டாக சேர்த்து வச்சதே எனக்கு ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அதை இவங்க ஐடி ஃபீல்டில் இருந்ததுனால ஒவ்வொரு முறையும் நான் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் அப்படின்னு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். காலகட்டத்தில் எனக்கு அது பெரிய பேர்டன் மாதிரி ரொம்ப பெரிய வெயிட் ஆயிடுச்சு. அதோட சேஞ்சஸ் எப்போ தெரிஞ்சு அப்படின்னா, இவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது தான் அந்த இது தெரிஞ்சுது. 4.5 கிலோ 5 கிலோவுக்கு வெயிட்டை தூக்கிட்டு என்னால் அலைய முடியாது அப்படின்னும் போது, சரி நம்ம ஒரு சேனலாக வச்சுக்கிட்டா என்ன, ஒரு பிளாக் எழுத ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ஐடிலாம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ ஆனால் பிளாக் எழுதுறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் மாதிரி எழுதுவோம். நம்ம ரெசிபி அப்படியே நோட்டு புக்காக தூக்கிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோமே, ரெசிபியாக எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழில் தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். என் இனிய இல்லம்னு, அதுவும் ஜெயா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நம்மளும் ஒரு பிளாக்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் அதை எழுத ஆரம்பித்தேன். பிளாக் எங்கே வேணால் பார்த்துக்கலாமே அப்படின்ற ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தது. பிளாக் எழுத ஆரம்பித்தேன். அதோட கண்டினியூட்டி எனக்கே தெரியல. நம்ம நம்ம பசங்களுக்காக நமக்காக எழுத ஆரம்பித்தது, ஊரில் உள்ள வெளியூரில் உள்ள பசங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. காயல்பட்டினம் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல்
ஊர் அது. அந்த டைமில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். நம்மளுடைய சமையலை பார்த்த பசங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு உடனடியாக மெயில் பண்ணாங்க. அக்கா நீங்கள் வந்து லாத்தான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அக்காவை. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நான் ரெசிபி கேட்கணும் படிக்க வந்த பசங்கள்லாம், ஆனால் நீங்கள் நம்ம ஊர் சமையலே கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் எனக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம், நமக்கு தான் நம்ம திறமை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த திறமையே வெளிக்கொண்டு வர்றதுக்கு இதை பார்த்துட்டு அத்தனை பேரும் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க, மக்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதையும் வந்து பிளாகாக எழுத ஆரம்பித்தேன். அப்போல்லாம் யூடியூப் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு பிளாகாக எழுத ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால லண்டனுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனிமை எனக்கு இருந்துச்சு. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி அக்கம் பக்கத்தில் எல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது துணைக்கு. அப்படியே சேனலில் டிவியை பார்க்குறதா இருந்தாலும் இங்கிலீஷ் சேனல் தான் ஓடும், அது நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்னாலே என்னன்னு தெரியாது, எனக்கும் சுத்தமாகவே தெரியாது. ஏன்னா ஐடி ஃபீல்டில் எல்லாம் நான் கிடையாது. வீடியோ எடிட்டிங்லாம் இப்போல்லாம் ஸ்பூனில் ஃபீட் பண்ணுறாங்க, அப்போல்லாம் வந்து அந்த மாதிரியான நாலேஜ்லாம் கிடையாது. சார் நானே வந்து கொஞ்சம் அப்படியே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ரெசிபி எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்து வீடியோவாக வெறும் அப்போ ட்ரைபோர்டு அதெல்லாம் கிடையாது, இல்லை ஜஸ்ட்டு செல்ஃபி ஸ்டிக்கு, அதை வந்து நம்ம கரண்டி தோசை கரண்டி இப்போ நினச்சாலே எனக்கு அது சிரிப்பாக வருது. ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கையில் பிடிச்சிட்டு வீடியோ எடுத்த காலம். அப்போ பேசக்கூட எனக்கு தெரியாது, ரொம்ப தயக்கமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வீடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பேசியிருப்பேன். என்னோட பேர் ஃபாயிஸா, இன்னைக்கு நம்ம காயல் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி பேசுனேன்னா இன்னைக்கு இவ்வளோ போல்டாக பேசுகிறேன்னா அதுக்கு என்னுடைய கான்ஃபிடென்ட் தான் காரணம் அப்படின்றது. நம்மளால் நிச்சயமாக எல்லா வகையிலையுமே நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து எனக்கு முழுக்க முழுக்க இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு தொடர்ந்து நான் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த யூடியூப் ஜேர்னியில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாரம்பரிய ரெசிபி அப்படின்றது எங்கேயுமே இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் அது. ஏன்னா ஒரு ரெசிபி அப்படின்னா நிறைய பேர் பிளாக் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நார்மல் ரெசிபியாக தான் இருக்கும். அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பொதுவான சாம்பார், மிளகு சாதம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபி இருந்துச்சு. நான் வந்து கொடுத்தது ஃபுல்லாகவே காயல்பட்டினம் ட்ரெடிஷ்னல் உணவுகளை காயல் சமையல்ன்ற யூடியூப் சேனலில் ஃபுல்லாக கண்டினியூஸாக நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் மக்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, இதில் வந்து நம்ம ஊர் சமையலையே இருக்கே அப்படின்ட்டு விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஒரே வாரத்தில் எனக்கு 100லேருந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்தாங்கன்றதே எனக்கே தெரியல. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து மெயிலெலாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். லாத்தா இந்த மாதிரி சமையல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறதா இருந்தால் அப்போல்லாம் ஐஎஸ்டிடி கால் அதிகமாகும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, எவ்வளோ சுலபமாக கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு கணவர் வந்து ஆஃபீஸ் போயிடுறாங்க, பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஊர் ரெசிபியெல்லாம் நம்ம நோட்டு புக்கில் எழுதி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ எல்லாம் வந்து பிளாகாக இருந்ததை எல்லாத்தையும் பார்த்து திரும்பவும் ரெசிபீஸாக கொடுக்க ஆரம்பித்தேன். நிறைய ஃபாலோவர்ஸு அந்த ஊர் ரெசிபீஸை நல்லாவே பண்ணாங்க. அப்போது பார்த்து சமையல் பண்ணி எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருந்துச்சு. எல்லாருமே சொல்கிறத பார்த்த உடனே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஊர் சமையல் அப்போ கிடையாது. அப்போது அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னுடைய ஜேர்னி. இப்படியே ரெசிபீஸ் எல்லாமே கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போயிட்டே இருந்தது. எவ்வளோதான் ரெசிபி இருக்க போகுது, ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 30லேருந்து 50 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெடிஷ்னல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அப்போ தான் வந்து ரொம்பவே ட்ரெண்டானது முட்டை சாதம். எனக்கு சும்மா சாதாரணமாக வீட்டில் பண்ணுற விஷயந்தான் இருக்கும். ரொம்ப
பெருசா அப்படிலாம் வந்து நான் செய்யறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளானது தான். எங்க அம்மாட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள், அவங்க சொன்ன சீக்ரெட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பண்ண ஆரம்பிச்சது. சமையல்லையே நானும் ஓரளவு நல்லாவே இதாயிட்டேன். அந்த ரெசிபியை பார்த்து ஏன் பசங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது. அந்த வீடியோ வந்து எனக்கு ஹிட் ஆனுச்சு. 5 மில்லியன்ஸ்க்கு மேல வியூஸ் போணுச்சு. அதோட தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கூடினாங்க. ஸோ இதெல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இந்தியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்த உடனேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா. எல்லாத்துக்குமே அந்த கொரோனா வந்து நிறைய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இழப்புகள் அதிகமாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருந்தது. என் மாமியார் ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் எங்கள் மாமியார் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு அருமையான மாமியாரை நாங்கள் அந்த கொரோனா டைமில் நாங்கள் இழந்துட்டோம். ஸோ அவங்க இழந்ததுக்கு அப்புறம் நான் தான் மூத்த மருமக. என்னால் கண்டினியூஸாக யூடியூப் சேனலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த டைமில். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிரேக் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் நீ பிரேக் எடுத்துக்கோ, நீ ஃபேமிலியை பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. மாமியாரை இழந்துட்டோம். நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நாங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அம்மா பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மாமியார் மருமகன்ற பேச்சே இருக்காது. அந்த அளவுக்கு பாண்டிங்காக இருப்போம் நாங்கள். ஏன்னா பசங்க தான் அவங்க வீட்டில் 3 பேருமே வந்து பசங்க. நான் மூத்த மருமக மக மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கிறத பிரேக் எடுத்துட்டு 1 வருஷம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பிரேக்கு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. நல்ல வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்க டைமில் இந்த இழப்புனால என்னால் கண்டினியூஸாக யூடியூப் ஜேர்னியை ரன் பண்ண முடியல. அந்த டைமில் தான் வந்து நமக்கு காம்படிட்டர்ஸ் வந்தாங்க. எங்கள் ஊருக்காரவங்களே வந்து ஊர் பேர் எடுத்து ஊர் பேரோட சேர்ந்த சேனல்ஸ் நிறைய வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு 1 இயர் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் நான் வந்து உமன்ஸ் ஆண்டர்பிரனர் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ கிளப் ஹவுஸ் மூலமாக தான் நடக்கும் அது ரெகுலராக. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் ஒரு யூடியூபர் அப்படின்றத சொல்கிறது இல்லாமல் நம்ம அதையும் தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்றத தோணுச்சு. சரி திரும்பவும் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோட பழைய மெயில்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் இப்படி மிஸ் பண்ணுறீங்க, உங்கள் சேனல் பார்க்காம என்னால் இருக்க முடியலன்ட்டு ரெகுலராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் மெயிலெலாம் எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜிங், கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க, அதுக்கப்புறம் திரும்ப வாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்ன ஒரு ஃபீட்பேக்னால நான் திரும்பவும் சரி இதே பண்ணாமல் வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மாற்றி யோசிப்போம் அப்படின்றது தான் அந்த டைமில் எனக்கு யோசிக்க தோணுச்சு. அதுலேயும் வந்து நீங்கள் ஒரு மசாலாவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. கடற்கரை நகரம் காயல்பட்டினம். காயல்பட்டினம் பற்றி உங்களுக்குலாம் தெரியுமா? அந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. காயல்பட்டினம் அப்படின்ற ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அந்த ஊர்ல வந்து இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாரம்பரிய உணவுல நிறைய பாரம்பரிய உணவுகள் இருக்கு. வட்டலாப்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினத்துல கலரிக்கறி ரொம்பவே ஃபேமஸ். அந்த ஃபேமஸான ப்ராடக்டை தான் நான் யூனிக்காக எடுத்துக்கிட்டேன். நான் அதை வச்சு தான் நான் மசாலா ரெடி பண்ணி உலகம் முழுக்க கொண்டு போயிருக்கிறேன். ஸோ பிரியாணி மற்ற ஊருக்கு ஃபேமஸ் அப்படின்னாலும் இந்த காயல்பட்டினத்தில் கலரிக்கறி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு. அது பேரை கேட்ட ஒன்றுமே எல்லாத்துக்கும் அப்படி டெம்ப்ட் ஆகும். ஆனால் அது வந்து அந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் ஃபேமஸ், வெளியில் தெரியாது. அதை வெளியில் கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வந்து இந்த மசாலாவை ரெடி பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யூனிக்காக நான் கற்றுக்கிட்டேன். காயல்பட்டினம் உணவுகளை வந்து வெளியில் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுனால கடந்த ஆண்டில் கூட ஒரு சில டிவி நிகழ்ச்சியில் நம்ம காயல்பட்டினம் மஞ்சள் வாடா, அப்புறம் வந்து
கஞ்சி களரி கறி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்பவே அப்போ ஃபேமஸ் ஆணுச்சு, எல்லாருக்குமே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி வெளியில் வரதான் நம்ம ஊர் ஃபேமஸ், வெளியில் வந்தால் தான் வந்து நம்ம ஊர் விஷயம் உலகம் முழுக்க தெரியும் அப்படின்றத நான் முழுசாக நம்பினேன் நான். ஸோ இந்த மாதிரியான பாரம்பரிய உணவுகளை நம்ம மக்கள் வந்து மறந்துடக்கூடாது. இப்போ புது உணவுகள் எவ்வளவோ வந்துகிட்டே இருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அந்த நம்ம ஊருன்னா காயல்பட்டணத்தை மட்டும் சொல்லலை, இங்கே பார்க்குற ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இருக்கும். அதை புதுசாக வர்ற மக்கள் உணவுகளை அடாப்ட் பண்ணாமல் நம்ம ஊர் உணவுகளை நம்ம தான் வந்து அதை மதிப்பு கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கூட நம்ம ஊர் ஸ்பெஷல் நம்ம யூனிக்காக எடுத்துக்கிட்டு நம்ம சமைச்சு நம்ம ஊர் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா நம்ம உணவுகளை வந்து முன்னெடுத்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பழமை மாறாது. அதுமாதிரி காயல்பட்டணம் உணவுகளை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு வரமுறை இருக்குது. நம்ம டேபிள் சேர்ல எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டோம். கீழே உட்காந்து ஒரு பெரிய தாளத்தில் ரைஸ் வச்சு அதில் களரி கறி, கத்திரிக்காய் பருப்பு, ரசம் அந்த மாதிரி 3த்தையும் வச்சு 3 பேர் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இப்பயுமே நிறைய வீட்டில் வந்து அந்த பழக்கம் வந்து மாறாமல் இருக்குது. இப்போது வீக்கெண்ட் ஆயிடுச்சுனாலே சாப்பிட்றதுக்கு கூட நமக்கெல்லாம் டைம் இருக்காது. தனித்தனியாக உட்காந்து அவசரமாக சாப்பிட்டு போவோம். இது ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ அல்லது வீக்கெண்ட்லேயோ ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்றோம். அது இன்னுமே வழக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாளை வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கமும் இன்னும் இருக்குது. ஸோ கெஸ்டெல்லாம் வந்துட்டா அந்த சாப்பாடை தான் விரும்புவாங்க. வெளியூருக்காரவங்க யார் வந்தாலுமே நாங்கள் அந்த உணவை தான் வந்து நாங்கள் ரிப்பீட்டடாக அதை செஞ்சு கொடுப்போம். எவ்வளோ முறை சாப்பிட்டாலும் அது சலிக்கவே சலிக்காது, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நம்ம பிராண்டை அதை உருவாக்கிட்டோம் மசாலாவா. மற்றவங்களுக்கு சமைக்க தெரியாது, ஊருக்காரவங்களுக்கு அது சமைக்கலாம், சமைச்சிடுவாங்க. அதே இது மற்றவங்க சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நம்ம பேக்கெட்லேயே பின்னாடி வந்து அது செய்முறை விளக்கங்கள் அதோடு இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக QR கோட்லாம் போட ஆரம்பித்தேன் நான். அது மூலமாக வீடியோ ரெசிபிஸ் பார்த்து அவங்களே சமைக்கலாம். இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா களரி மசாலாவோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கடற்கரை பகுதின்றதுனால நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் சமைப்போம். அதெல்லாம் வந்து அது முறைப்படி பண்ணாதான் அது டேஸ்டே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி முறைப்படி நம்ம சமைச்சோம்னா எந்த உணவுமே ருசியாக இருக்கும். ஸோ இதே வந்து நான் கண்டினியூஸாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். இந்த மசாலாவை நம்ம எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அதோட தேடல் அதாவது சமைக்கவே தெரியாமல் இருந்தேன்னா இன்னைக்கு வந்து பல லட்சம் பேர் என்னுடைய மசாலா பிராண்டை வாங்கி சமைச்சு வீட்டில் உள்ள நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா சமைக்கிற ஊர் டேஸ்ட் அப்படியே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு முன்னேறி இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னுடைய கான்ஃபிடென்ட் தான். ஸோ இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்க நீங்களும் கட்டாயமாக உங்களுக்கும் முடியும். எந்த வகையிலையும் எந்த இடத்துலையும் பிரேக் விட்டுறாதீங்க. அப்படியே பிரேக் எடுத்தாலும் கொஞ்ச நேரம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம் தானே இது தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் செய்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக செய்யணும். நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய லைஃப் ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு செல்ல பொண்ணாக தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது நான் தான் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றது. ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் அறக்க பறக்க பேச்சு வந்துச்சு, யாரோ நம்ம ஊர் பிள்ளையா காயல்பட்டணம் காயல் சமையல் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம ஃபாய்ஸாவோட வாய்ஸ் மாதிரி இருக்குதே அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், வீட்டு சமையலை மட்டும் பாருமா, அதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் எடுத்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்காத, உன் கையை காமிக்காத, ப்ளீஸ் வாய்ஸை வெளியில் வரக்கூடாது அப்படிலாம் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே டைமில் நமக்கு போட்டியாக நிறைய பேர் வரதானே செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி, எதுக்கு வீடியோ போடுற, ஏன் இப்படிலாம் பண்ணுற, நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி என்னை வந்து திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோடனே ஒரு கட்டத்தில் நம்ம அதெல்லாம் விட்டு வெளியில் வந்துருவோமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ தான் வந்து எங்கள் லண்டனில் இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க
டாக்டர் அபு தம்பின்றவங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபாய்ஸா நீ பண்ணுறது நல்ல விஷயம்தான் பண்ணிட்டு இருக்க. எத்தனையோ பேர் வந்து இந்த சமையல் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படி செய்யணும்ன்றது தெரியல. நீ அழகா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல எந்த தப்பும் இல்ல. கன்டினியூ பண்ணு அப்படின்றது. ஸோ அதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவங்க சொன்ன வார்த்தைகள் நம்ம வந்து இப்படி தோய்வா இருக்கும்போது ஒருத்தவங்க கொடுக்குற ஊக்கம் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். ஸோ அந்த மாதிரி தான் சரி கொஞ்சம் பிரேக். அடுத்தாப்புல நான் வந்து செய்ய ஆரம்பிச்சேன். திரும்ப கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் கொரோனாவை ஃபேஸ் பண்ணன்றத லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பேசியிருந்தோம். அப்பதான் வந்து சரி இதெல்லாம் இப்படி ஸ்ட்ரகிளா மாறிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம்? தனிமை வந்து நமக்கு வந்து எப்போதுமே ஒரு வரப்பிரசாதம் தான். தனிமையில நம்ம சிந்திக்கும் போதெல்லாம் வந்து தப்பா நம்ம சிந்திச்சோம்னா தப்பா தான் போவோம். ஏதாவது ஒரு மோட்டிவா நம்ம பண்ணணும். நம்ம வந்து நம்மள 4 பேர் இப்ப வந்து பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம். ஏதாவது நம்ம பண்றத பார்த்துட்டு மற்றவங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மசாலா பிஸ்னஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் நான். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசித்த உடனேயுமே நான் இறங்கலை. அப்போ தான் எங்கள் அப்பா வந்து இப்போ இல்லை எங்கள் அப்பா. ஸோ அடிக்கடி சொல்கிற எங்கள் விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 வருஷத்துலேயும் ஒன்னால பண்ண முடியுதா? அந்த மாதிரி பண்ண முடிஞ்சாதான் நீ அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ எடுத்த உடனே ஆடம்பரமா பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்னது நான் என் காதுல அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒத்துப்போகும். நிறைய பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். எதை பார்த்தாலும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. குடும்ப சூழ்நிலை ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா எனக்குன்ற ஒரு அடையாளம் தனியா வேணும் அப்படின்றத நான் மனசுல நினைச்சிட்டேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத அப்பா சொன்னதையும் வேதவாக்கா நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சட்டுன்னு வந்து நான் குதிக்கல. உமன்ஸ் என்டர்பிரனர் குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணும்போது நாலேஜ் ஷேரிங் எனக்கு நிறைய கிடைச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். மார்க்கெட்னா என்ன, யார் நம்மளுடைய ஆடியன்ஸு, யார் நம்மளுடைய கஸ்டமர் அப்படின்றத ஒவ்வொன்றா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா எடுத்தோமா உடனே மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத பண்ணலை. நிறைய மசாலா பேக்கெட்லாம் பார்க்கும்போது தான் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் பேக்கில் தான் பார்த்தேன். நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. டிவி நியூஸில் எல்லாம் கேட்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மசாலா கொண்டு வரோன்னு முடிவு பண்ணிட்டோம். அதில் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும். பேக் பண்ணுற விதத்துலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றா வாங்குறதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு இடமும் கடந்த 4 வருஷமா என்னுடைய தேடல் பயணம் இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டினியூஸா நிஃப்டி போனேன் தஞ்சாவூருக்கு. அப்புறம் எங்கெங்க எக்ஸ்போ நடக்குதோ அந்த எல்லா எக்ஸ்போவுக்கும் நான் போயிடுவேன். ஃபுட் சார்ந்த விஷயங்களை ரொம்ப தேடி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். சரி நமக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கும். எல்லாருமே மசாலா பிஸ்னஸ் தானே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன்னா என்னால் வந்து இந்த காயல் சமையல்ன்ற மசாலாவை உருவாக்கியிருக்க முடியாது. இப்போ அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு சில திறமைகள் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம தோலை நம்மளே தட்டி கொடுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடியோஸ்ல இப்ப நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒன்று இருக்கும் இந்த திறமை. அதை நிச்சயமா எழுதி வச்சு அதை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. நம்ம வீட்டில் சொன்ன உடனேமே எல்லாருமே பண்ணுமா அப்படின்னு எடுத்து கொடுக்குற ஆட்கள்லாம் கிடையாது. அதை சொல்றவங்களும் இங்க இருக்காங்க, சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு நமக்கு அவங்க எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நான் எல்லாத்தையும் பற்றி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு மெயினாக எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் எடுக்கணும், அப்புறம் வந்து லேப் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது மெயினாக எல்லாத்தையுமே டெஸ்ட்டுக்கு அனுப்பி என்னோட ப்ராடக்டில் நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணேன். 4 ப்ராடக்டில் ஆரம்பித்தேன்னா இன்றைக்கி வந்து 25 ப்ராடக்ட் ட்ரெடிஷ்னல் மசாலாஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரி மசாலா. அது என்ன கலரி மசாலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
பாய் வீடு அப்படின்னாலே பிரியாணி தான் ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கலரி மசாலா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த கலரி மசாலா அப்படின்றது சாதாரணமாக ஒயிட் ரைஸில் நம்ம வந்து கலரி கறி, கத்திரிக்காய் பருப்பு, புளியானம்ன்றது ரசம், இதுதான் வந்து அங்கே ட்ரெடிஷ்னல் உணவுகள். அந்த உணவை மசாலா தான் நான் ஃபஸ்ட்டு நான் எடுத்த அந்த கலரி மசாலாவை ஒவ்வொன்றா தனித்தனி மசாலாவாக போடணும். அதோட அளவு ரொம்ப முக்கியம். அதுதான் என்னுடைய சீக்ரெட் ஃபார்முலா. அந்த மசாலாவை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்பவே சூப்பர் ஹிட் ஆனிச்சு. ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை பற்றி தெரிஞ்ச வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இந்த மசாலாவை இப்போ நம்ம துபாய், அரப் கண்ட்ரி எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய விஷனும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவை இந்த ஊருக்குள்ளேயே இப்படியே விட்டுறக்கூடாது. அதாவது செட்டிநாடு சமையல் மாதிரி, காரைக்குடி சமையல் மாதிரி, காயல் சமையலும் வந்து உலகம் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஆசை. அதனால தேடுதல்கள் வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் ரீச் ஆகணும் அப்படின்றத நம்புகிறேன். நார்மலாக நான் லோக்கலில் ஆன்லைனில் தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்பில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனலை பார்த்து தான் என்னுடைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. அதை வச்சு தான் நான் வந்து தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் பண்ணால் அதுக்குன்னு எப்படி பண்ணணும், வெப்சைட்லாம் உடனே நான் ஸ்டார்ட் பண்ணல. எங்கள் அப்பா சொன்னது தான், எடுத்த உடனே ஆடம்பரமாக பண்ணாத அப்படின்றதுனால வாட்ஸ்அப்லேயே தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன். என்னுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு டெய்லி நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நாளுக்கு குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்டவங்க நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து கஸ்டமர்ஸ் என்னோட கூகுள் ரிவ்யூவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அதில் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம், அப்படியே ட்ரெடிஷ்னல் மசாலா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாருமே விட யூனிக்கான மசாலா உங்ககிட்ட இருக்குது, எந்த மசாலாவும் போடவே தேவையில்லை, இந்த ஒரு மசாலா மட்டுமே போதுன்றது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்குக்கு நான் வந்து எப்போதுமே முக்கியத்துவம் கொடுப்பேன். அவங்க பண்ணது, அதாவது பாசிட்டிவ் கமெண்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் அது என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் சர்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கான ஒரு சில பேர் இதில் காரம் அதிகமாக இருக்குது, ஒரு சமயம் பேக்கிங்கில் வந்து ஏதாவது கொரியர் போகும்போது அது பிரேக் ஆகிடும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் வந்து நம்ம மேலேயே ப்ளேம் பண்ணிப்பேன். என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி அவங்களுக்கு வேறு ப்ராடக்ட் கொடுக்கணும்னா அனுப்பி கொடுப்பேன். அந்த மாதிரி கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம தான் அனுப்பிட்டோமே அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்க மாட்டேன். ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க மாதிரி தான். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இவ்வளோ வந்திருக்காங்க இந்த 3 வருஷத்தில். அவங்கள கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பாண்டிங் தான் என்கிட்ட கன்வெர்ட் ஆனிச்சு. ஸோ அவங்க வந்து அவங்க பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இந்த கலரி மசாலாவை கல்யாணம் ஆன உடனேமே முதல்ல வாங்கி கொடுக்கறது காயல்பட்டினம் மக்கள் மட்டும் கிடையாது. இப்போது தமிழ்நாட்டில் உள்ளவங்க நிறைய பேரும் வந்து அவங்க வீட்டு பசங்களுக்கு இந்த ப்ராடக்டை வாங்கி அனுப்புகிறாங்க. என் பொண்ணு யூஎஸில் இருக்கா, பையன் யூஎஸில் இருக்காங்க, சென்னையிலேருந்து தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நமக்கு. அவங்க வந்து அவங்க பசங்களுக்காக மொத்தமாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மொத்தமாக நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசையும் கூட. அதுக்கான தேடல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்படி கொண்டு போய் கொடுக்கணும், வெளிநாடுகளுக்கு எப்படியெல்லாம் நம்மளுடைய பொருளை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ற ஆராய்ச்சியில் இப்போ நான் இறங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்ஃப் கண்ட்ரிக்கு இப்போ ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஷார்ஜாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மால்லையே கிடைக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டு. ஸோ லோக்கல் மார்க்கெட் பண்ணிட்டோன்னா ஒரு கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை நான் வந்து கொண்டு வந்துட்டேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பிராண்டாகவே நான் வந்து ஃபாய்ஸா அப்படின்னாலே காயல் சமையல் தான். ஃபாய்ஸான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போல்லாம், காயல் சமையல் ஃபாய்ஸா அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த மசாலா வந்து யூனிக்காக இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறதுனால
எல்லாருமே அடுத்தடுத்து உங்கள்கிட்ட சொல்ல அவங்களும் வந்து நம்ம ப்ராடக்டை ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணிட்டு அவங்க கூகுள் ரிவ்யூவும் ரெகுலராக கொடுத்துட்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை கிஃப்டாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் அப்படின்னா நம்ம மசாலா ஃபுல்லாக ஹேம்பராக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஹேம்பர்ஸை வாங்கி அவங்களுக்கு கிஃப்டாகவும் பண்ணுறாங்க. சீர்வரிசை தட்டில் நம்ம ப்ராடக்டையே மெயினாக வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கல்ஃப் கண்ட்ரியில் ஸோ இந்த ப்ராடக்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க எடுத்து நம்மளோட ப்ராடக்டை இப்போ மாலில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. யூஎஸ்க்கு போயிடுச்சு, ஆஸ்திரேலியா போயிருக்கு, அப்புறம் சுவிட்சர்லாண்ட் போயிருக்கு, யூகேக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக. சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடங்களுக்குமே நம்ம போயிருக்கு. என்னுடைய விஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டிநாடு சமையல், காரைக்குடி சமையல் மாதிரி காயல் சமையலும் உலகம் முழுக்க ரீச் ஆகணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா ஒரே நாளில் நடந்துடாது. அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு அடியும் ஒரு டார்கெட்டை ஒரு இது வச்சிருப்பேன் நான். எனக்குன்ட்டு இதுதான் ஒரு விஷயம், இந்த வாரத்துக்கு நான் இதுதான் பண்ணி ஆகணும், இத்தனை பேருக்கு நான் ரீச்சே ஆகணும் அப்படின்றத ஒரு எழுதி வச்சுப்பேன். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே நான் எழுதி வச்சிருக்கிறதுனால என்னால் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ நமக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் மனசில் படும். அந்த விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நம்ம மனக்கண்ணில் ஓடுறதை விட நம்ம என்றைக்குமே ஒரு எழுதி வச்சு அதை படித்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படின்ற விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னுடைய டார்கெட் நான் சொன்ன மாதிரி உலக லெவலில் என்னோட ப்ராடக்ட் ரீச் ஆகணும். அதுக்கான அடியும் நான் எடுத்து வச்சேன். அதுபடி இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. அதோட பிரதிபலன் தான் நான் இன்னைக்கு ஜெயா டிவில முன்னாடியும் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்புறேன். நான் பல கோடிகள் இருந்தாதான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சில கோடிகள் இருந்தாலே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய பிஸ்னஸில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர் பார்த்துருக்கேன், எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி அந்த கடந்து வந்த பாதையில் நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் ஃபஸ்ட்டில் அவங்க வந்து யாருமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நம்ம ஃபேமிலிலேயும் அப்படிதான் ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க. பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிதான் என்னுடைய ஃபேமிலியும். ஸோ முழுக்க ஃபுல்லாக சப்போர்ட் எனக்கு. என் ஹஸ்பண்ட் சரி, என்னோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதாக ஆரம்பித்த விஷயம் அப்படியே விட்டுடக்கூடாதுன்ட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு யூனிட் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டு தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்படுறேன். அப்புறம் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எனக்கு கைட் பண்ணது எல்லாமே வி குரூப்பில் உள்ளவங்க. கிருத்திகா தரன், மீரா, மீனா மேம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிம்பிள் லுலு, அஜய், இந்த மாதிரி நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ திருப்பத்தூரில் இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸ்க்கு, அப்புறம் வந்து சிங்கிள் மதர்ஸ் அவங்களுக்கு, அப்புறம் இந்த கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்குமே வந்து மோட்டிவேஷன்றது தன்னால் வராது. இன்னொருத்தவங்க ஊக்கம் கொடுக்கும்போது தான் வந்து அவங்க அடுத்த நிலைமையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு உந்துதல் வரும். அதனால அவங்களுக்கெல்லாம் கூட நான் போய் ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆர்சிடி இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸு அதில் எல்லாம் வந்து அவங்களுக்காக ஒரு நாள் ட்ரைனிங், ஹெல்த்தி பேக்கிங் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். மசாலா பிஸ்னஸ் எப்படி நீங்கள் வீட்டிலையே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எனக்கு திருப்பத்தூரில் உள்ளவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம வந்து ஏற்றி விட்ட ஏணியை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு பக்கம் ஏறிட்டோமே அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு திரும்ப கீழே இறங்கி தான் வரப்போகிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய
உண்டுதலாக தான் இருக்குது. எனக்கே வந்து இன்னொருத்தவங்க மோட்டிவேஷன் கொடுக்க தான் நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இது வந்து ஒரு மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த பேஜ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துங்க. ஸோ ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். எங்கேயாவது உங்களுக்கு ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பல கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுவோன்றது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணது சின்ன ஒரு விஷயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து இவ்வளோ லட்சங்கள் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே குடியில் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அதுக்கான முயற்சி எடுங்க. மென்டாஸ் வச்சிங்க உங்களுக்குன்ட்டு. ஸோ நல்ல கைடன்ஸ் எடுத்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். சிங்கப்பெண்ணே அவார்டு வந்து 23ல் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் 1,00,000 வந்த உடனே சில்வர் ப்ளே பட்டன் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் யூடியூப் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் அமைதியாக உட்காந்துருந்தேன்னா இவ்வளோ பெரிய மசாலா பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த கொரோனா டைமில் வந்து யூடியூப்பை விட்டு நான் வெளியில் போனேன். அந்த டைமில் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. இதோட நம்ம ஜீரோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. அந்த டைமில் தான் வந்து நம்ம மசாலா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு அந்த சக்ஸஸ் எல்லாமே கடந்து வந்து இன்றைக்கி நம்மளும் இருக்கிறோம். நல்ல ஒரு 4 பேர் பார்க்குற அளவுக்கு, நல்ல 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கிற அப்படின்னா அதுக்கெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ வெற்றின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கடந்து வந்தால் தான் அந்த பாதையை நம்மளால் எட்ட முடியும். வெற்றிக்கு தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லையே இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களை தேடி வந்துட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் இந்த மாத்தி யோசி ப்ரோக்ராமில் உங்களோட பேசினதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த ஒரு வாரமாக ஜெயா டிவி மூலமாக மாத்தி யோசி நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்.